என்ன இது? நானும் வெளிநாடு போய் இப்பதான் வந்தேன். என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க எப்படிதான் இருக்காங்க ஒண்ணுமே தெரியல. சரி போதான் கூப்பிட்டு பார்க்கலாம். மோகனா ஏமா அழுவுறே? நீங்க என்ன சொல்லுங்க? மாமா வந்துட்டேன் எதுவா இருந்தாலும் மாமா வந்து சொல்லு. எத்தனையோ நாடு இருக்குது, எத்தனையோ ஊர் இருக்குல்ல. இந்த ஊர்ல குடி வச்சுட்டு போனேன். நான் தான் குடி வச்சுட்டு போனேன். ஏமா பெண்களை விட நீங்க ஆண்கள் தான் அதிகம். ஆமா, ஆண்கள் இருக்கிற இடத்துல குடி வச்சோம்னா இவ பழைப்பு நல்லபடியா போகும். ஆமாமா, இவ இப்படியே இருந்தா எப்படின்னு சொல்லிட்டா இந்த ஊர்ல பார்த்து வச்சோம் மாமா. ஆமா, நான் குடி வச்சு போனேன். ஒரே ஒரு குடிகார பசங்க கூட பின்னாடி வரல மாமா. ஒரே ஒரு கிளை கூட வரலையா? வாசப்படிய திறந்து விட்டு எவனா வருவானா வருவானா. நம்ம நீதான் வாயா 500 ரூபா ஏமா இந்த ஊர்ல எவ்வளவு வாலிபர்லாம் இருக்கிறாங்க? வாலிபர்ல இல்ல வாலிபர்லாம் அவங்களுக்கு என் மேல ஆசை இருக்குதா மாமா? ஆசை இருக்குதா? வெக்கப்படுறாங்க மாமா. இவங்க எல்லாம் உன்ன பார்த்தாங்களா இல்லையோ? எல்லாருக்கும் புசு வந்துச்சு. ஆமா, அது அப்படி இல்லை. இத பாருங்க, சொல்லுமா. இவங்களா கூச்சப்படுறாங்க மாமா. என்ன டைரக்டா மீட் பண்றதுக்கு கூச்சப்படுறாங்க. அதான் எப்படி இவ்வளவு கனெக்ட் பண்றது? ஆனா இந்த ஊர்ல இருக்கிற ஆம்பளைங்களெல்லாம் யாருன்னே தெரியல. யாருன்னு தெரியணும்னா ஒரு பெருசா பேனர் ஒண்ணு வைக்க போற மாமா. பெரிய பேனர் அங்கதான் வைக்கிற மினி டேங்காண்டி மெயின் ரோட்ல வச்சிருந்தோம். ஆமா, கணிகார் வீதி. தாசி குடும்பத்தில் பெண்ணாக பிறந்தவள். ஆமா, மோகனா
இவளை அணுகுனா சந்தோஷமாக இருக்கலாம், நிம்மதியா இருக்கலாம், மன நிம்மதியை கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஒய்யா வருவாங்க, போகும்போது பேண்ட் இருந்தா வந்து ஓடுவாங்க. சொல்றமா கிராய் அதுக்கு பிறகு ஓடுவாங்க. ஆமா மாமா ஆமா இங்க பாருங்களே, பேனர் வச்சா போதுமா? பேனர் மட்டும் வச்சா போதுமா? விசிட்டிங் கார்டு அடிக்கணும்ல? விசிட்டிங் கார்டு அடிச்சவங்க வாட்ஸ்அப் விசிட்டிங் கார்டு என்னமா மேல கிரேக் பாத்தீங்களா இல்லையா? இல்லம்மா படி எதுவும் பாக்குறேன். மாமா ரேட்டு சொல்லணும் இல்ல? ஆமாமா ரேட்டு நான் சொல்ல பாரு, ரேட்டு சொல்ல பாரு, ரேட்டு சொல்ல பாரு. ரேட்டு கேளம்மா, தட்டி எடுத்துக்கோ. நான் சொல்லதான் இந்த மாதிரி அறியாத பசங்க வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, 200 300 400 500 தான் மாமா. 500 மேல மனசாட்சின்னு இருக்கு, மனசாட்சி பிரகாரம் தொழில் செய்யணும், அப்பதான் நம்ம நல்லா இருக்க முடியும். ஆமா, அறியாத பசங்க வந்தா 500 ரூபாய் அதிகபட்சம். 500 ரூபாய் அது மேல கிடையாது. 500 ரூபாய் இந்த மாதிரி வயசானவங்களா வந்தாங்கன்னா, வயசானவங்க வந்தா இந்த மாதிரி வயசானவங்க வந்தாங்கன்னா வயசானவங்க வந்தாங்கன்னா 2000 3000 4000 என்னப்பா உன்னோட அமௌண்ட் தெரியா? எவ்வளவு ரேட்டா? என்ன டவுட்? உங்களுடைய டவுட் நான் கிளியர் பண்றேன் சொல்லுங்க. அதே பசங்க வந்தாங்க 200 300 நம்ம சீப்பா போற, அவங்களுக்கு மட்டும் அவ்வளவு ரேட்டு 2000 3000. மாமா நேரில வச்சு நானே டாக்டர் போகல. அது என்ன விஷயம்னா, அறியாத பசங்க என்கிட்ட சந்தோஷமா இருக்கணும் வந்தாங்களே வச்சுக்கீங்க, வருத்த தெரியாது, போர்த்தம் தெரியாது, வந்து வீர மாரி விழுவானுங்க, எழுந்து ஓடுற மாதிரி ஓடி வந்து வீத மாரி வீதி எழுந்து ஓடி போவாங்க. இந்த மாதிரி ஆம்பளைங்களா வயசான காட்டிங்களா? ஆமா ஆமா கிழக்க வெளுத்தால வெளுக்குமே வழியே ஏன் போக மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரத்துல. ஆமா மோசமானவங்க, அதனாலதான் ரேட்டு. சொல்லிட்டேன் கஸ்டமர் பிடிக்கிறது உன்னுடைய கடமை. நான் பந்துகளை காத்துட்டு இருந்தேன். சிஸ்டம் வந்தா வாங்க துட்டு எடுத்துங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்னு பாரு. ஆந்தன் முடிக்கிறா வராங்க எங்க போய் கேட்டேன். சரி அவன் கூட வந்தது வந்துட்டேன். சரி பணம் வளர்த்து வந்துடா. என்ன பணம் பண்ண வாய்ப்பு வேண்டாமா? இங்க வரவங்களாம் பணத்தோட வரணும். அப்பேற்பட்ட இடத்துக்கு ஒரு நைட்டுக்கு 1000 படம். ஒரு நைட்டுக்கு ஒரு மணி நேரத்துக்கா? சரி ஒரு 1000 ரூபாய் போடா.
10 நிமிஷமா? 10 நிமிஷம். ஏய், ஒரு 200 ரூபா கொடுடா டேய். 200 ரூபா கொடுடா. சரி 10 நிமிஷம் தான் ஏய், பண்ண போறேன். ஆ, 5 நிமிஷம் எவ்வளோ? 5 நிமிஷமா? ஏய், ஒரு 100 ரூபா கொடுடா டேய். ஏய் என்கிட்ட பணம்லாம் கிடையாது. ஆ, நானே கூலி வேலை செஞ்சு பசிக்கிறேன். அப்படியா? பொண்ணு விட்டாந்துங்க. ஆ, அதை வச்சு எப்படி இருக்கு? போடல, என்னன்னு தெரியல. என்ன போடுறாங்க? டேய், ஏய், என்னடா சொல்றீங்க? ஏய் அதுக்கு எம்மா வர முடியுமா பண்ண அனுப்பிச்சு ஏய், அட ஏன்டா சொம்புக்கு அப்புறம் கவனிப்பாங்க டேய். காலையில கிராக்கி விட்டீங்கன்னா ஒரு கிராக்கி கூட அதை கட்சி வைக்கும். டேய், இவன் ஒருத்தன் என்னடா டேய், சொம்பு கூட சொம்புக்கு அப்புறம் கவனிப்பாங்க டேய். ஏய் அம்மா நான் வந்து அம்மனா டேய், என்னடா டேய், உன்னை கூட இருக்கா? என்ன சொம்பு வாங்கினா? ஆவரே! ஏய், இருப்பா சைலண்ட். இவன் கேட்டியா கதையா காலங்காட்டியுமே சொம்பு எடுத்து வந்துக்கிறான். ஒண்ணு சோகா இருக்குமா அவன்? டேய், ஒன்ன மட்டும் பார்த்தேன். இங்க இருந்தால சொட்டு கீழே விழுந்துரு. அது பொண்ணை காட்டு. டேய், அப்ப கூட சொம்புக்கு அப்புறம் கவனிப்பாங்க டேய். ஏய் எவ்வளவு ஞாபகம் கேட்றியா? டேய், வாங்க கவனிப்பாங்க. ஐயோ மொத்த மொத்த ஆமா ஓ, அது எனக்கு வேணும். யாரு அது கேமரா எடுக்கிறாரு அவரா? Black shirt. Oh my God. வெக்கம் வந்துச்சு அவருக்கு. மாமா, எனக்கு வேணும் மாமா. எனக்கு நான் காலைல வாங்கி கொடுக்கணும் கம்முனு. ஐயோ இப்பயே ஓட மாட்டான். ஐயா, வாங்கி கொடு. என்னம்மா நீங்க? நான் பொம்மையா இருந்தா சுட்டு வாங்கி. அப்ப அது பொம்மை கிடையாதா? பொம்மை இல்ல இதுமா. நிஜமா actually அது பொம்மை நினைச்சுக்கிட்டேன். இல்லம்மா, நீ கம்முனுமா வாங்கி தரணும். இதெல்லாம் கிராக்கி மாமா. ஆ? ஆமா. இதெல்லாம் பிஞ்சாவே பிச்சு வச்சுக்கிறியா மாமா? இந்த பிஞ்சில ஏய் பேங்க் ஜாயின் பண்ணு. இது அவசியப்படாதா? ஏமா கிரேகோல கத்துக்கண்டல கிரேகோன் வந்துரு. அவன் எத்தனாவதுனா? அவன் பணம் எடுத்துறாருலமா, ஒரு பொருள் எடுத்துறான். அந்த பொருள் பாக்குறீங்க நீ கை நீட்டுமா, கை கை பெருசா இருக்குமா? கை நீட்டு. பெருசா சரி. சொம்புக்குலாம எவ்வளவு போவா? அந்த கண்ணை சொம்பு எடுத்து வந்துடுவாமா. அவன் எடுத்துட்டு வந்தான சொம்பு, ஒரு வெள்ளி சொம்பு எடுத்தாங்க, பித்தளை சொம்பு எடுத்தாங்க, வெங்கல சொம்பு எடுத்தாங்க. அதானே ஏமாமா யாருக்கு சும்மா போறாங்க. ஏய் மூணு ஏன் சித்ரா வீட்டு சொம்பு இது? நாளைக்கு வந்த கிரே கூட கூடாது. போடு அம்மா அவனை காமிச்சா நான் உள்ள வெயிட் யாருக்கிட்ட சொல்லுங்க? பங்காளியா தலைமையில தட்டுறா அவனை. குடுத்தது சொம்பு. நான் அப்படியே அமைதியா தான் இருப்பேன். ஒன்னால என்ன நான் பண்ண போய் பண்ணிப்போம். நான் சொம்பு குத்துறேன். நான் மொட்டு கம்ப்யூட்டர் இப்ப மொத்தமா நிக்கிறேன். உன்னால பெரிய சாவு காலைல வந்து
இருக்கிற வெறி பார்த்தா என்னவோ பண்ணிட்டு பாப்பாரா நான் நினைச்சேன். படுக்கைய போட்டான் போட்டான் என்ன மாமா அரசி நான் ஏன் பிராகி பிடிச்சிருக்க நீ மாமா வந்தா மாமா நான் பாடுறேன் பார்த்துட்டே இருந்தா பாரு படுக்க வச்சா பூ போட்டுட்டு பர்ச்சேஸ் பாரு நான் ரொம்ப வெறியில இருக்கிறேன் என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்க கேமரா புடிச்சு காலத்துக்கு போறான் ఏం కనిపిస్తున్నారు ఏంది அந்த பொண்ணு போயிட்டாடா உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு எழுந்து வீட்டுக்கு வேலை எழுந்து போனா தூங்கிட்டானா என்னப்பா ஆமா அந்த பொண்ணு ஒண்ணுமே பண்ணல வேண்டாமா சாக்கடையில கால் பேர வச்சிருந்த சொப்ப காலியா பாத்ரூம் போய் வந்து சாக்கடையில கால் பார்த்தா சொப்ப காணுமே சாக்கடையில எட்டு போன சொப்ப மட்டும் எட்டு போனவன் எத்தாடி சொப்ப வைக்கல மக்கால போய் இருக்கிற மாதிரி ஆக்குறேன் எவ்வளவு எட்டு போனவன் சொப்ப எத்தனை சொப்ப கை வச்சு நின்னுங்க பாத்ரூம் போய் பாத்ரூம் போற சொப்போட கை தொட்டு வாங்க ஏதோ ஒரு கிராய் வந்து போகுது சத்தம் மட்டும் கேளுது சரி யாருக்கு போய் பார்க்கலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா நீங்க யார் எந்த சேர்ந்தவர் உங்களுடைய பேர் என்னங்க உங்க நேம் ஆமா வாட் இஸ் யுவர் நேம் அவர்கள் சொல்லுவார் அவர் பேர் என்னமா ஒரு பேர் தெரியாதா டைகர் முத்து வேலு பாண்டியன் 4 பேரா சொன்னாங்க கரெக்டா இதுல என்ன பேர் முத்து வேலு பாண்டியன் சொல்லு சொல்லுடா டைகர் முத்துவேல் பாண்டியன் சொல்லுங்க டைகர் முத்துவேல் பாண்டியா ஐயா இங்க வந்த காரணம் மோகனை பார்த்தோம் மோகனாவை பார்க்கணுமா நீங்களா அவர் பார்த்த ஆம்பளை தெரியலையா யார பாத்து என்ன மாமாண்ணி அவர மாமாண்ணியா கிராயில கத்திரிக்க அந்த ஒரு புண்ணறி ஒண்ணு வந்து ஆமா என்ன கொதிரிடுமே உள்ள என்ன அவரில் மணி வர நம்முடைய நாட்டு விட போர்படை தலைவராக இருக்கோம்
போய் பட கலவையார ஆமா மாமா அப்படியே முடிக்கணும் கை மாமா அப்படியே ஒரே அமுக்குதான் அப்படியே போய் அவங்கற மாதிரி அமிக்கு அவர் அமுக்குற நம்ம ரெண்டு பேரும் செட்டில் ஆகும் நம்ம ரெண்டு பேரும் எல்லாம் போயிடலாம் போ கண்ணாடி நான் கொடுத்த உனக்கு நானு டேய், இந்தா, 2 ரூபாய் உனக்கு காலையில போடுமாங்க போ. அப்புறம் என்ன? ஒரு 2 ரூபா வேணும் ஒண்ணு வேணும் நீ எடுத்துக்கோ கண்ணாடி கொடு ஒரு வார்த்தை என்கிட்ட ஆத்மூலமா சொல்லியன்னு சொன்னா அரண்மனை தெரியும் நான் பாக்கிறேன் வர வெளியில பெரிய கெட்ட மாதிரியா பார்த்து விட போறேன் அப்படி பாக்குறீங்க ஐயோ நீங்க நினைக்கிறேன் நான் அந்த மாதிரி பண்ணி கரங்கட்டு போவா என்ன நான் எதிர்பார்க்கவில்லை ஐயமே டேஸ்க்கே நான் வந்து என்னத்த சொல்ற இந்த ஊத்தங்க கொஞ்சம் மண்ணில பாதிக்கப்படுவாரு மண்ணெண்ணில பாதிக்கப்பட்ட சொம்பு போடுறது சொம்பு தண்ணி முழுமாடா கேள்வி நிக்கிறாமா? நீங்க என்னை பார்த்து நாடு தேடி ஓடி பிறந்தோ வளர்ந்தோம் என்று நினைக்கவே கூடாது எதையாவது ஒன்று சாதிக்க வேண்டும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் என்ன செய்யணும் நான் இனிமேல் சாதிச்சு என்ன பண்ண போறேன் ஐயோ நீங்க எனக்கு ஒருத்தீங்க எனக்கு ஆண்கள் கொஞ்சம் குறைந்தாட இடையான இடையோடு தனியான குடல் அடைவாயில் நீண்ட நாட்களாக எனது மனதிலே ஒரு ஆசை. என்ன ஆசை? என்ன தெரியுமா? என் லைஃபோட டார்கெட் என்ன தெரியுமா உனக்கு? நீங்க சொன்னாதான் எனக்கு தெரியும். மனசுலயே வச்சுருங்க. எனக்கு எப்படி தெரியும்? வாய்ப்படி போறது இவ்வளவுதானா? இதெல்லாம் எனக்கு தப்ப மேட்ரிக்ஸ். எனக்கு இதெல்லாம் அல்வா சாப்பிடுற மாதிரி கடை திருநெல்வேலி அல்வானா உனக்கு சொல்லவா வேணும்? ஒரு பெண்ணால படிக்காது என்ன படிக்காது. ஆவது பெண்ணா, அழுவது பெண்ணா, சாவது பெண்ணா, சகவது என்ன ஒரு பெண்ணிட்டா எனக்கு வாசிக்க முடியும். அதே வேலை கலப்ப முடியும். நீங்க புள்ளி வைங்க, அதை சுத்தி ரங்கோலி கோலமே போட்டு காட்டுங்க. நீங்க சிறிய கோடுக்கீங்க, இங்கிருந்து மேட்டு முன்வாடிக்கு பைபாஸ் ரோடே காட்டுறேன். நீங்க வரல நின்றுங்க. அம்மா நான் வரலையே எனக்கு காத்துட்டு பாம்புக்கு பழி வச்சோம், தேலுக்கு கொடுக்கல வச்சோம். இந்த மோகனாவுக்கு ஒரே கலக்கு
ஒரே குளித்து கத்துங்கமா காணித்து மணிப்பா அந்த மகனா மனைவி நீங்க அரண்மனையில் வருகிறதுங்களை வெற்றிகரமாக சந்திக்கிறீங்க. முன்பு பெண் கொஞ்ச நேரத்துக்கு முன்பு பெண் ஒரு வந்தால் யார் அவள்? அவள் ஒரு தாசி குடும்பத்தை சேர்ந்தவள் பெயர் மோகனா. மோகனாவா? அவர்களே, அந்த மோகனாவை பார்க்க வேண்டும். மோகனாவிட பார்க்க வேணும். அது ஒரு சாக்கடை, அது ஒரு சந்தனம், அவள் ஒரு குப்பை மேடையில் அவர் நீங்கள் பார்க்கணுமா? அதை பார்த்த இந்த சனியே பார்க்கலாம். செருப்பு சமண்டா எங்க போனா பாருன்னு என் தந்தையோட சோர்வு எனக்கு அறிவு சொல்வதா? தவறு பார்க்க ஏற்பாடு சரி இவ்வளவுதானே? ஆமா, வசியம் என்ன சொல்லக்கூடிய வசியம் ஐயா அவருடைய உச்சத்தலையில தடவிட்டேன். காலை சுத்தம் பாம்பாட்டி நீ என்ன சுத்தி சுத்தி வர போறாரு, பாத்துக்கிட்டே இருங்க. யாருன்னா வேணும் வசியம்? மோகனா பார்க்க சொன்னேன். திரும்பி பார். ஓஹோ, இவள் தான் மோகனா. அவள் தான் இவள், அவள் தான் இவள் தான் அவள். அவளா? சரி சரி. அவ யாரு? அவ பேரு என்ன? அவ என்ன தொழில் சேர? இரண்டு ஒரு ராத்து காசு பாரு. உன் கடை முடிஞ்சு போச்சு, போ. பைக் எடுத்து வந்துக்கிறியா? வாடா, உன் கடை முடிஞ்சு போச்சு, போ. ஆகணுமா? போபா. சவுத்த பெணி இங்கிருந்து உட்காந்து பாக்குறியா? ஏங்க ஏங்க படுக்கீங்க, படுக்கலாம். சொன்னதை பாருங்க. ப்ளீஸ் இல்லங்க பரவாயில்ல, எனக்காக இல்ல சொன்னதை போதும். அடிச்சு வாங்க. எங்க வரலாம்? என் வீட்டுக்கு முதல் முறையா வந்துருக்கீங்க. பாருங்க மூணாவது வந்தானா? ஆரம்பத்தில் நான் தான் இருக்கிறேன். ஆமா ஆமா, முதல்ல நான் வந்து சொம்ப விட்டேன். கெட்ட மாதிரி விட்டான். நான் என்னாட்டு இலவசம் எதையும் விட மாட்டேன். அதாவது வந்து அவன் இதே நாட்டை சேர்ந்தவன் தான் கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்ட. சோம்புகள் இடம் அது. நான் சொம்ப விட்டேன். 85 லட்சம் முதல்ல வச்சுக்கிறேன். அந்த 85 லட்சம் கவலையில போனாங்க. மனநிலை பாதிக்கப்பட்ட எங்க உன்னை போன்ற வந்த பெண்ணை என்னாட்டு பறக்கவில்லை, அயல்நாட்டில் பறக்கவில்லை. எனவே என்ன பண்றது? திருமணம் ஒண்ணு செய்தா உன்னை தான் திருமணம் செய்து முடிவு பண்ணிட்டு காதல் இருக்கிறவங்க இதுதானே
காலையில் என்ன கடையில் இருக்கும் கத்திரிக்காய் வந்து கொண்டு பணம் கொடுத்து வாங்குவதற்கு இருவரும் சந்திக்க வேண்டும். ஒருவர் மனத்துக்கு ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு திருமணம் என்று ஒரு நடக்க வேண்டும். திருமணத்துக்கு பிறகுதானே காதலிக்க வேண்டும். அவனுக்கு பார்த்து போய் பாலத்துல என்ன போய் விழுந்துட போறீங்க. இந்த பாருங்க, அவளுடைய பழக்க வச்சுங்க. நல்ல மனசை பார்த்து காதலிங்க, திரும்ப செய்யுங்க. எப்பேற்பட்ட தெரியுமா? கணிக்கிற விதி தாசி கொடுத்துட்டு பெண்ணாக பிறகு தாசியோட பேர் படம் இந்த மோகனம். அப்படி இருக்கப்படுது இந்த மோகனாவை திருமணம் செய்து கொள்ள போறேன்னு சொல்றீங்களே, எந்த விதமான நியாயம் இல்ல? நல்லா பேசுறீங்க, உண்மை சொல்றேன். நீ இந்த அளவுக்கு பேசுறீங்க பாக்கல, ரொம்ப ரொம்ப நல்லா பேசுறீங்க. என்ன யோசிங்க? நான் உன்னோட படத்தை பார்த்து நினைத்து பார்த்து ஒரு காதலிக்கு திருமணம் செய்ய நினைக்கலங்க. நல்ல மனசு பார்த்து ஒரு திருமணம் செய்ய. அது மட்டும் இல்லைங்க, அதாவது ஒரு நாள் சுகத்துக்காக உன் நாடு வரல, வாழ்நாள் மீது உன்னோட சந்தோஷம் நாடு வந்திருக்கேன். என் மீது ஒரு நம்பிக்கை கிடையாதா? என்னங்க இந்த காலத்து ஆம்பளைங்களே நான் நம்புறது கிடையாது. அதுவும் இந்த நாட்டுக்கு இலவசமாக விளங்கக்கூடிய சத்தியமா சொல்றேன், ஒரு பொழுது உங்களை நம்பவே மாட்டேன். பணக்காரன் என்ற புத்தி என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஆகிருக்கு. ஏங்க நீங்க யாரு? கோபுரம். நான் யாருங்க? குப்பமே. இந்த சாக்கடை எங்க? இந்த சந்தனம் எங்க? இந்த பூவோட சேர்ந்தது நாக்கு மணக்கணுமே ஒழிய இந்த நாரோட சேர்ந்து இந்த பூ நார் இருக்காது நான் நினைக்கிறேன். ஒரு நாட்டுக்கு தான் விளங்கக்கூடியவன். நீங்க தாசி வீட்டுக்கு வந்தீங்களா? சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மதுபானத்துக்கு கொடுக்குறேன்னா அதை குடித்து விட்டு வந்த வழி தெரியாம திரும்பி போயிட்டு வச்சுங்க. உங்களுக்கு பெருமை, உங்களை அரண்மனைக்கு பெருமை, எனக்கும் சந்தோஷமா இருக்குங்களா? ஏன் இல்லைங்க, வாங்க. நீ கடிகர் வீதியில் பிறந்திருக்கலாம், தாசி குடும்பத்தில் பிறந்திருக்கலாம். ஏன் தாசி குடும்பத்துல பத்திரிகைகள் பிறந்தது சரித்திரம் கிடையாதா? அந்த பத்தி நீ இருக்கக்கூடாதா? என்னங்க என்னை பொறுத்தவரை சத்தியமா சொல்றாங்க, என் மனசுல பிடிச்சங்க. உன்னை விட இந்த உலகத்துல பத்தி யாரும் கிடையாதுங்க. சத்தியமா சொல்றாங்க. நீ வாய்ந்தா உன்னோட வாங்கணும், உன்னோட சார்ந்து நீதான் முடிவா? நீதான் முடிவுனா ஏன் முடிவு கேட்டுங்க? திரும்ப செய்வீங்களா? சத்தியமா சொல்லுங்க, உயிரை விட்டுருங்க. எவ்வளவு எனக்காக உயிரை விட்டுவிடு என்று உரைக்கிறீர்கள். எப்பொழுது எனக்காக உயிரை விட்டுவிடு என்று உரைக்கிறோம், அப்பொழுதே எனக்கு உங்கள் மீது காதல் பிறந்திருக்குது. அப்படியா? இத பாருங்களே. ஆனால் ஒன்று, என்னுடைய கரத்தில் நீங்கள் சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். சத்தியமா? ஆமாங்க. என்ன சத்தியம்? நாங்கள் சாட்சியாக, பூமாதேவி சாட்சியாக, இங்கு அமர்ந்திருக்கும் பொதுமக்கள் சாட்சியாக, இன்பத்திலும் துன்பத்திலும் நான் எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தாலும் இவ்விடத்துக்கு யார் வந்து அழைத்தாலும் என்னை விட்டு ஒரு நிமிடம் திருந்து போக மாட்டேன். கருத்தில் நீங்கள் சத்தியம் ஏங்க உனக்காக ஒரு சத்தியங்க, 1000 சத்து செய்யுங்க. அதாவது ஆகாயவாணி சாட்சியாக, பூமாதேவி சாட்சியாக, அமர்ந்திருக்க பொதுமக்கள் சாட்சியாக, இனி வரும் காலங்களில் இன்பத்திலே துன்பத்திலே கஷ்டத்திலும் நஷ்டத்திலையும் சத்தியமா சொல்லுங்க, என் மனசாட்சியோடு சொல்றேன், கடைசி வரை உன்னோடு இருப்பேன், உன்னோட பிரியமாட்டேன். உண்மையும் சத்தியம், யார் வந்து கூப்பிட்டாலும் போக மாட்டேன். என்ன போகணும் தெரியல, எப்படி? எப்போது பார்த்தாலும் என் கணவரோட இணை பிரியாம இருப்பீங்க. இப்போது நீங்க மட்டும் தனிமை வந்திருக்கீங்க. கணவர் எங்க? உங்களுடைய கணவர் இருக்கிறாரு தெரியுமா? ஆமா ஐயா, அவர் எங்க இருக்காரு தெரியுமா? எந்த நேரமா அந்த தாசி பொண்ணு மோகனா வீடு கதிக்கிறார். ஐயோ மாமா, ஆசை பெண் மோகனா வீட்டுல பாத்துங்களா மாமா? போச்சு. என் கணவர் தெரிந்தோ தெரியாமலோ தாசி மோகனா வீட்டுல அடைக்கலம் இருக்கிறாரா?
அந்த இடம் தவறான இடம் அவருக்கு தெரிஞ்சிருந்தா நிச்சயமா அங்க போயிருக்க மாட்டோம். இப்போதே அந்த தாசி வீட்டுக்கு நான் போயிட்டு என் கணவர் அழைச்சிட்டு வரணும். என்னம்மா தாசி வீட்டுக்கு நீ போக போறியா? ஆமா. நீ தாசி வீட்டுக்கு போவது யாராவது பார்த்து விட்டா உன்னை கேவலமா மதிக்க மாட்டாங்க. என்னமா அம்மா சொல்றீங்க? மருமகளை யாரும் கேவலமா பேசக்கூடாது. ஐயா, நீ செல்ல வேண்டாம். அந்த தாசி வீட்டுக்கு நானே சென்று வருகிறேன். நீங்க யாரு? ஒரு கற்பு கடைசி அவ யாரு? தேவடியா. அந்த உடனே நீங்க போனீங்கன்னா இன்னும் அதை கட்டு சொல்றாங்க. நானும் மாமனார் போய் எப்படியாவது ஆச்சு. சரிங்க, ஜாக்கிரதையா போயிட்டு அம்மா போயிட்டு வாமா. எவ்வளவு தூரம் நான் வரது? இன்னும் இது எப்படி காட்டியானாங்க? சொல்லவா? தொழில் வரல. எவ்வளவோ தொழில் இருக்குது. அப்படியா? வேகமா சரி வா. இன்னும் எவ்வளவு தூரம் தானே இருக்கு? போயிட்டு அந்த காலத்துல வச்சுக்கோ. உருள் வீடு அவ வீடு தான். அப்படியா? ஆமா. ஏண்டா? இவர்தான் அந்த தேவடியா ஊர். ஏண்டா? எப்படி ஜொலிக்குது பாத்தியா? ஏண்டா எவ்வளவு பெரிய மாடி வீடா இருக்குதாடா? மொத்தமா பயிற்சி தான் இருக்கும். சரி சரி பா. ஆனா என் மனசுல ஆசனம் சொல்லிட்டேன். கேங்க, நான் என்ன சொல்றது? யாருக்கிட்ட போய் சொல்ல போறேன்? சொன்னாதானே தெரியும். எனக்கு இதயத்தை கவர்ந்த எஸ் குமரன். ஓ உங்கள் பாபா என்று எதில் உள்ளவங்க விட்டு வரவேற்குங்க. சொல்லுங்கம்மா. அதான்